நம்ம பிள்ளைங்க நீ எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்குற பிள்ளைய விட உங்ககிட்ட என் காசு இருக்காப்பா அப்படின்னு கேட்கும்போது நம்ம உள்ள என்ன ஆயிடுது, சே நம்ம பிள்ளை பார்த்தீங்களா அது நம்மக்கிட்ட இருக்கான்னு கேட்குதே நம்ம பிள்ளை அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், வாங்கி கொடுக்குறோம். அப்படியே உள்ளம் என்ன பண்ணிடுது, உருகிடுது. ஏசப்பா என் சித்தம் இல்லைப்பா உங்கள் சித்தம் ஆக கிடையாது அப்படின்னா அவர் உள்ளம் உருகாதா? எனக்கு இது வேணும்னா வேணும், அதுவும் 2 மாதம் உங்களுக்கு டைம் தரேன். மே 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் செய்யலைன்னா அதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கே வரமாட்டேன். ரிசல்ட் வந்துருச்சு, எனக்கு பைக்கு வேணும், பாஸ் ஆகணும்னு சொன்னீங்கல்ல, எனக்கு வேணும்னா வேணும். இப்போ ஆண்டர்கிட்டே நிறைய பேர் அப்படி தான் கேட்குறாங்க, நீங்கள் இதை செய்தால் தான் நான் ஞானஸ்தானம் எடுப்பேன், இல்லைன்னா நான் எடுக்க மாட்டேன். இப்படி சொல்கிற பிள்ளைய ஆண்டர் என்ன தான் பண்ணுவார்? உங்கள் பிள்ளைய நீங்கள் அப்படி சொன்னால் என்ன பண்ணுவீங்க? வாங்கி கூட கொடுத்துருவீங்கல்ல. இது சண்டை போடுது, வீட்டில் சமாதானம் இல்லை அப்படின்னு தான் வாங்கி கொடுப்பீங்களே தவிர அந்த பிள்ளைக்கு சந்தோஷமாக வாங்கி கொடுப்பீங்களா? ஒரு செய்தி நான் படித்தேன். ஒரு பையன் அடம் பிடிச்சி தான் அப்பா கிட்ட என்ன வாங்கியிருக்கான், பர்த்டேக்கு வண்டி வாங்கியிருக்கான். அந்த வண்டி எடுத்துகிட்டு அவன் சென்னை பட்டணத்தில் அந்த பீச் ஓரத்தில் இருக்கிற அந்த ரோட்டில் போகும்போதே அங்கேயே ஆக்சிடெண்ட் ஆகி பர்த்டே அன்னைக்கே செத்துட்டான். அவங்க அப்பா அப்படியே அடிச்சுக்கிட்டு அழுகிறாரு. ஒத்த புள்ள, ஆண் பிள்ளை, நல்ல ஒரு 17 வயசோ 18 வயசுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். புது வண்டி வேணும்னு இத்தனை நாள் அடம் பிடிச்சி வாங்கி கொண்டு போய் என்ன ஆயிடுச்சு? கர்த்தர் நான் அப்போ அடம் பிடிக்கக்கூடாதா யாக்கோபு மாதிரி அப்படின்னு கேட்டால், யாக்கோபு பார்க்குறத விட இயேசுவை பார்த்தா பெட்டர்ன்னு நினைக்கிறேன். அப்புறம் யார் சுளுக்கி நடந்துட்டு இருக்குது? இயேசு நல்லா தான் நடந்தார் 3 வருஷம். ஹல்லேலூயா. ஆமாம், அவருடைய ஜெபம் பாருங்கள், மரணத்தில் கூட தேவ சித்தத்தை விரும்பின அந்த மனுஷருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு கர்த்தருடைய உள்ளம் உருகாமல் இருக்குமா? உங்கள் வாழ்க்கையிலும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்காகவும் சரி, உங்கள் தலைமுறைக்காகவும் சரி, நீங்கள் ஜெபிக்கும் போது எப்படி தெரியுமா ஜெபிக்கணும்? அப்பா என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கரத்தில். ஹல்லேலூயா.